வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நடக்கப் போற ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை பத்தின இந்த விரிவான அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். பல வருஷமா நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அரசியல் களம் இப்போ திடீர்னு ஒரு புது திசையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் தேர்தல் இல்லைங்க, தமிழ்நாடோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதப் போற ஒரு முக்கியமான தருணம். தரவுகள் என்ன சொல்லுது, கள நிலவரம் எப்படி இருக்குன்னு வாங்க நாம நேரடியா உள்ள போய் பார்க்கலாம். 118 இந்த நம்பர் சும்மா சாதாரண நம்பர் இல்லைங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும்னா தேவையான மேஜிக் நம்பர் இதுதான். மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகள்ல ஒரு கட்சியோ இல்ல கூட்டணியோ ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பா 118 இடங்கள் தேவை. இத்தனை வருஷமா இந்த நம்பரை எட்டுறது 2 பிரதான கூட்டணிகளுக்கு மட்டும்தான் சாத்தியமா இருந்துச்சு. ஆனா இந்த முறை அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. பகுதி 1, எக்ஸ் ஃபேக்டரின் வருகை. சரி, இந்த அரசியல் களத்துல புயலா வீச போற அந்த எக்ஸ் ஃபேக்டர், அதாவது அந்த புது சக்தி யாருன்னு இப்ப பார்க்கலாம். அந்த புது சக்தி வேற யாருமில்ல, திரையுலகத்துல தளபதியா இருந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவிகே மூலமா களமிறங்கியிருக்கிற நடிகர் விஜய் தான். இவங்க என்ட்ரியால தான் இப்போ தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. ஒருவேளை நம்ம வழக்கமான கூட்டணிகளால அந்த 118ங்கிற மேஜிக் நம்பரை தொட முடியலன்னு வைங்க, அப்போ ஆட்சி அமைக்க தேவைப்படுற அந்த சில இடங்களை நிரப்புற கிங் மேக்கரா டிவிகே மாற வாய்ப்பிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஆட்சி அமைக்க யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் டிவிகே கைக்கே போகலாம். இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல எப்பவுமே ஒரு இருமுனை போட்டி தான் நடந்திருக்கு. அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு நடுவுல நடக்கிற நேரடி மோதல். ஆனா இப்போ டிவிகே வந்ததால இது ஒரு பரபரப்பான மும்முனை போட்டியா மாறிடுச்சு. இதனால பல தொகுதிகள்ல வெற்றி தோல்விங்கிறது வெறும் நூலிழையில தீர்மானிக்கப்படுற அளவுக்கு ஒரு செம்ம டஃப்பான ஃபைட் உருவாகியிருக்கு. இந்த ஒரு விஷயம்தான் 2026 தேர்தலையே கணிக்க முடியாத அளவுக்கு மாத்திருக்கு. பகுதி 2, கருத்து கணிப்புகள் என்ன சொல்கின்றன? ஓகே, இப்போ இந்த பரபரப்புக்கு நடுவுல எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னு டீப்பா பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம பார்க்க போற தரவுகள் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாருங்க, ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்புப்படி டிஎம்கேக்கு 98ல இருந்து 120 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சு மிகப்பெரிய கட்சியா உருவெடுக்கலான்னு சொல்றாங்க. அதாவது அவங்களே தனித்த ஆட்சி அமைக்கலாங்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் அலை. அதே சமயம் டுடேஸ் சாணக்கியா அவங்களுக்கு 63 இடங்கள் கிடைக்கும்னோ, பீப்பிள்ஸ் பல்ஸ் அப்புறம் பி-மார்க் மாதிரி நிறுவனங்கள் 10ல இருந்து 26 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த டேட்டாவை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னு மட்டும் நல்லா புரியுது. டிஎம்கே மத்த கட்சிகளோட வாக்குகளை பிரிக்கிற வெறும் ஸ்பாய்லரா இருக்கலாம், இல்லனா ஆளுங்கட்சியாவே கூட மாறலாம். டேட்டா அவ்ளோ வித்தியாசமா இருக்கு. பகுதி 3, டிவிகேவின் வாக்கு வங்கி. சரி, இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குற அந்த வாக்கு வங்கி யாருடையது? குறிப்பா இந்த மாறுபட்ட கணிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் சக்தி எது? இதுல ரொம்பவே முக்கியமான ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த 68% ஆதரவு தான். இது எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல்ல முதல் முறையா ஓட்டு போட போற ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் கிட்ட இருந்து. அரசியல் களத்துல இப்போ நடக்கிற இந்த பூகம்பத்துக்கு மெயின் ரீசனே புது தலைமுறை வாக்காளர்கள் நம்ம வழக்கமான கட்சிகளை தாண்டி ஒரு புது முகத்தை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்கிறது தான். இதை இந்த டேட்டா ரொம்ப அப்பட்டமாவே காட்டுது. ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா 20ல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள்ல 59% பேர் டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது ஏதோ வந்தோம் பார்த்தோன்னு போற தற்காலிகமான ஈர்ப்பு கிடையாது. இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாகி இருக்கிற ஒரு சப்போர்ட் பேஸ். ஒரு கட்சியோட அடிப்படை வாக்கு வங்கியே இப்படிப்பட்ட இளைய சமுதாயமா இருக்கிறது அவங்களோட நீண்டகால அரசியலுக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். இன்னொரு வியக்க வைக்கிற டேட்டாவும் இருக்குங்க. கருத்து கணிப்புல கலந்துகிட்ட மக்கள்ல சுமார் 37% பேர் நடிகர் விஜய நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளராவே பார்க்க விரும்புறாங்க. ஒரு புது கட்சி தலைவருக்கு இவ்ளோ குறுகிய காலத்துல இந்த அளவுக்கு பர்சனலான ஈர்ப்பு மக்கள் மத்தியில இருக்கிறது சாதாரண விஷயமே இல்ல. இது கண்டிப்பா களத்துல ஒரு பெரிய அலையா மாறும்னு அரசியல் ஆய்வாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. இந்த இளைஞர்களோட ஆதரவு எல்லாமே ஒட்டுமொத்த வாக்கு சதவீதமா மாறும்போது என்ன நடக்கும்? அங்கதான் தேர்தல் கணக்கே மாறுது. டிவிவிக்கே சுமார் 20ல இருந்து 35% வரைக்கும் வாக்குகளை பெறும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு புது கட்சி 35% வாக்குகளை வாங்குதுன்னா அது கண்டிப்பா பல வருஷமா இருக்கிற பாரம்பரிய திராவிட கட்சிகளோட ஓட்டு வங்கியில மிகப்பெரிய ஓட்டை உருவாக்கும். குறிப்பா சொல்லணும்னா இது அதிமுகவோட வாக்கு வங்கியில ரொம்பவே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அரசியல் விமர்சகர்கள் உறுதியா சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த தேர்தல் ரிசல்ட்டையுமே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு கணக்கு. பகுதி 4, களத்தில் உள்ள சவால்கள். நம்பர்ஸ், கணிப்புகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு களத்துல அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற நிஜமான சவால்கள் என்னன்னு இப்ப பாப்போம்.
இந்த தடைகள் என்னென்னு தெளிவா பார்க்கலாம். 1வது, தமிழ்நாடு அரசியல்ல எப்பவுமே கூட்டணிகள் தான் வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. ஆனா டிவிகே தனித்து போட்டியிடுறது மிகப்பெரிய ரிஸ்க், ஒரு பெரிய சவாலும் கூட. 2வது, பல தசாப்தங்களா திமுக, அதிமுக 2 பேரும் கட்டமைச்சு வச்சிருக்கிற வலிமையான பூத் கமிட்டி மற்றும் கள நிர்வாகத்தை ஒரு புது கட்சி எப்படி சமாளிக்க போகுது. 3வது, தமிழ்நாட்டு அரசியலை எப்பவுமே டிசைட் பண்ற முக்கியமான வட தமிழகம் அப்புறம் கொங்கு மண்டலங்கள்ல இவங்க எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க. அண்ட் ஃபைனலா, இளைஞர்களை தாண்டி பெண்கள் மற்றும் குடும்ப தலைவர்களோட ஓட்டுகளை எந்த அளவுக்கு டிவிகே ஈர்க்க போகுது அப்படிங்கறது தான் அவங்களோட வெற்றியை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. பகுதி 5, கிங் அல்லது கிங் மேக்கர். சரி, இந்த அலசலோட உச்சக்கட்டத்துக்கே வந்துட்டோம். இதுதான் நம் கண்முன் நிற்கும் இறுதி மற்றும் மிகப்பெரிய கேள்வி. தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிவர போற அந்த மாபெரும் சஸ்பென்ஸ் இதுதான். விஜய் அடுத்த முதலமைச்சர் யாருன்னு தீர்மானிக்கிற கிங் மேக்கரா இருக்க போறாரா? அதாவது யாருக்கு மெஜாரிட்டி இல்லையோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியை டிசைட் பண்ணுவாரா? இல்ல சில கருத்து கணிப்புகள் சொல்ற மாதிரி அவரே நேரா முதலமைச்சர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து கிங்கா மாறுவாரா? இந்த கேள்விதான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தையுமே ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நமக்கு விடை கிடைக்க போறது வர மே 4ஆம் தேதி தாங்க. அன்னைக்கு தான் வாக்கெண்ணிக்கை நடந்து மக்கள் யாருக்கு மகுடம் சூட்டியிருக்காங்கங்கிறது அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் இந்த அரசியல் களம் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம சூடு பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி, இந்த டேட்டா, கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் மே 4ஆம் தேதி எந்த கட்சி அதிக இடங்களை கைப்பற்றும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த அரசியல் அலசலோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.